சம்பூரில் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டால் தமது பூர்வீக காணிகளையும் வாழ்வாதார தொழில்களையும் இழக்க நேரிடும் என மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் வளம்மிக்க பிரதேசமாக காணப்பட்ட சம்பூர் 2006ஆம் ஆண்டு யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கிய போது அங்கிருந்து மக்கள் இடம்பெயர நேரிட்டது. இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் மட்டக்களப்பு, திருகோணமலை, தமிழகாமம், வெண்ணி உள்ளிட்ட பல இடங்களில் தஞ்சமடைந்ததுடன் மேலும் பலர் மூதூரில் உள்ள கட்டைப்பறிச்சான், கிளிவட்டி, மணற்சேனை, பட்டித்தொடல் ஆகிய 4 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். 10 வருடங்களாக பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வந்த மக்களில் ஒரு பகுதியினருக்கு கடந்த வருடம் தமது சொந்த காணிகளில் மீள்குடியமர்வதற்கான வாய்ப்பு கிட்டியது. இதற்கமைய சம்பூரில் மக்களை குடியேற்றுவதற்காக 818 ஏக்கர் காணி வழங்கப்பட்டதுடன் கடற்படை முகாமிலிருந்து மேலும் 60 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சம்பூரில் இன்னமும் 540 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை மீள்குடியேற்ற வேண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான காணி சம்பூர் கிழக்கு, கடற்கரை சேனை ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த காணியில் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா அண்மையில் தெரிவித்திருந்தார். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக உவர்நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று முறைமையை கையாளுமாறு எமக்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுரைகளுக்கு அமைய அந்த நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று வழிமுறையை சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாக நாம் கையாள்வோம். ஆகவே எக்காரணம் கொண்டும் சம்பூர் பிரதேசத்திலோ அல்லது பொதுவாக இலங்கையின் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு விடயத்தையும் நாம் முன்னெடுக்க மாட்டோம். சம்பூரில் ராணுவ முகாம்கள் சில காணப்படுகின்றன. அவற்றுள் 3 முக்கிய முகாம்கள் உள்ளன. அதில் ஒரு முகாமை மாத்திரம் அகற்றி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மீண்டும் நிறுவுவோம். எவ்வாறாயினும் இந்த மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும் பட்சத்தில் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். 2015ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்டு இன்னும் எங்களை குடியேற்றல. என்னண்டா எங்கட காணி ரோட்டுக்கு போயிட்டு அனல் மில்லியன் ரோட்டுக்கு 100 மீட்டருக்குள்ள 2 ஏக்கர் காணியும் போயிட்டு பதில் காணி தாரண்டவங்க இன்னும் தரல. சம்பூர்ல அனல் மின் நிலையம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு முற்றாக விருப்பம் இல்லை. தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கும் அரசியல்வாதிகள் தமது இந்த பிரச்சினை குறித்து மௌனம் சாதிப்பதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஆனா இதை பற்றி சம்பந்தரையாவோ யாரோ தமிழ் பேசும் அவங்க எதுவுமே கதைக்கல. இந்த பாராளுமன்றத்தில் எங்களை பற்றி கதைக்கல. இந்த ரோட்டுக்கு போன காணிக்கு பதில் காணி இன்னும் தரையும் இல்லை. நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் கஞ்சி வரோம். எங்களோட கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தம் ஐயா அவர்கள் இந்த அலுமினி நிலையத்தை பற்றி பேசாமல் பார்லிமெண்ட்டில் மௌனமாயிருப்பது எங்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய புரட்சி ஏற்பட்டு உள்ளது. ஆனால் சம்பந்தரையா சம்பூருக்கு எங்களுக்கு சரியான ஆதரவு தருமாறு தலைமையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் காலங்களில் வராங்க, தேர்தல் வந்தோடனே சொல்கிறாங்க நாங்கள் அதை அமைச்சு தாரோம் இதை அமைச்சு தாரோம்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் நல்லாட்சி காலம் அந்த காலத்துக்குள்ளே யாருமே இதுவரைக்கும் அப்படி சொல்லிட்டு போய் செய்ததும் இல்லை. இந்த 2015 குடியேறினதுக்கு பிறகு அப்படி செய்தாரோம் இப்படி செய்தாருன்னு சொல்லி போட்டும் பிரச்சனைன்னு சொல்லி இந்த முடிஞ்ச எல்லாம் யுத்த நிறுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அனல் மின் நிலையம் கட்டுறதுக்காக மட்டும்தான் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இருந்துட்டு சுற்றி வளைச்சி இருக்கிற அவ்வளோ இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் படுற கஷ்டத்தை எந்த ஒரு இதாலேயும் எங்கள்கிட்ட கேட்டதும் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வருவாங்க, அவங்களோட தேவையில முடிச்சுட்டு அவங்க அந்தந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்களே ஒழிய நெருக்கத்துக்குள்ளே வாழ வேண்டி இருக்கு. ஒரு பயிர் நாட்டை இல்லாத, ஒரு புள்ள செய்யலாத, ஒரு குடி தண்ணி சவரா போகுது. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த இதால் பிரச்சனை இல்லை. வேறு இடங்களில் ஒரு சிங்கள ஏரியாவில் அங்கே ஒரு மக்கள் இல்லாத ஏரியாவில் கொண்டு செய்யலாம் தானே. மக்களுக்குள்ள நடு ஊருக்குள்ளே இதை வச்சா நாங்கள் என்னென்று குடியிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. எங்களோட காணியும் போயிட்டு அதுக்குள்ளே 2 ஏக்கர் காணியை எடுத்துட்டாங்க. அதுக்கண்டு ஒரு காணி தரவில்லை. இன்னும் நாங்கள் இவ்வளவு மக்களையும் வச்சு 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் இந்த இதில் குடிசையில் கிடக்கும். சம்பூர் கிராமத்திலிருந்து சம்பூர் மத்திய மகாவித்யாலயம் மற்றும் ஸ்ரீமுருகன் வித்யாலயம் ஆகிய 2 பாடசாலைகளும் கடற்படை முகாமிற்குள் இன்று காணப்படுகின்றன. இந்த காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல வருடங்களாக மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். யுத்தத்தின் தாக்கத்தில் சிக்கி உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து மேல்குடியேறியும்
மீள்குடியேறும் எதிர்பார்ப்புடனும் இருக்கும் இந்த மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர்.